Hello friends, vanakkam and welcome back to Critics Mon. 10 குள்ள நம்பர் 1 சொல்லுங்கற செக்மென்ட்ல ஒர்த் த்ரூ வாட்ச்னா டாப் 10 அண்டர்ரேட்டட் தமிழ் மூவிஸ் என்னங்கறத நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணனும்னு ஆசைப்பட்டோம். கண்டிப்பா பார்ட் 1 வீடியோஸ் மட்டும் பார்த்தாதுன்னு உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும். அவ்வளவு தமிழ் மூவிஸ் தி பெஸ்ட் ஆஃப் 2023 தான் நான் லிஸ்ட் அவுட் பண்ண போறேன். கண்டிப்பா பெரிய ஸ்டார் காஸ்ட் மூவிஸ் எதுமே இந்த லிஸ்ட்ல லிஸ்ட் அவுட் ஆகாதுங்கறதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம மிஸ் பண்ணக்கூடிய மூவிஸ் ஏதாச்சும் இருந்தா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. பார்ட் 1 பார்ட் 3 வீடியோஸ்ல கண்டிப்பா ஆட் பண்றோம். அண்ட் இந்த வருஷத்துல நீங்க பார்த்த மோசமான படம் எதுங்கிறதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அடிச்சு கமெண்ட் போட்டு விடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நூடுல்ஸ் 2023ல தமிழ்ல ரிலீஸ் ஆயிருக்கு. நல்ல சஸ்பென்ஸ் த்ரில்லர் டிராமா மூவி. ஹரிஷ் உத்தமன் தான் லீடோட எடுத்து நடிச்சிருக்காரு. ஷார்ட் அண்ட் ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, ஹீரோ அவரோட ஃப்ரெண்ட்ஸோட ஒரு நாள் நைட்டு மொட்டை மாடியில் உட்காந்து ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட அந்தாக்சரி விளையாண்டுட்டு இருக்காரு. அந்த மாதிரி டைம்ல பக்கத்து வீட்டுக்காரன் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துறா, இந்த மாதிரி நைட்ல தூங்காம டிஸ்டர்ப் பண்ணாங்கன்னு சொல்லி அங்க வரக்கூடிய போலீஸ் ஆஃபீஸருக்கும் நம்ம கதையோட ஹீரோக்கு ஒரு மிகப்பெரிய ஈகோ கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. அடுத்த நாள் காலையில போலீஸ் ஆஃபீஸர் அவரோட வீட்டுக்கு வரும்போது அவரோட வீட்டில் நடக்கக்கூடிய ட்ராஜடி டிராமா என்ன, ஹீரோ எந்த பிரச்சனையும் மாட்டிக்காம எப்படி தப்பிச்சாருங்கிறதெல்லாம் இந்த மூவி பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. வீக்கெண்ட்ல போர் அடிச்சா பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான டீசென்ட் வாட்சான ஒரு நல்ல த்ரில்லர் மூவியை மிஸ் பண்ணிடாதீங்கன்னு தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன். அயோத்தி 2023ல தமிழ்ல ரிலீஸ் ஆயிருக்க ஒரு எமோஷனல் த்ரில்லர் டிராமா மூவி. இந்த மூவில யார் யார் நடிச்சிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, சசிகுமார், யாஷ்பால் சர்மான்னு ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க. இந்த மூவியோட ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டான ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, நார்த் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு ஃபேமிலி பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரத்துக்கு கிளம்பி வராங்க. அந்த மாதிரி டைம்ல அவங்களுக்கு ஒரு விபத்து ஏற்படுது. அந்த விபத்துல நம்ம கதையோட ஹீரோ சசிகுமார் அந்த குடும்பத்துக்கு உதவி பண்ணணும்னு நினைக்கிறாரு. அதுக்கப்புறம் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய ட்ராஜடி டிராமா என்ன, வந்து அந்த நார்த் இந்தியன் குடும்பத்துக்கு என்ன ஆச்சுங்கிறதெல்லாம் இந்த மூவி பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. வீக்கெண்ட்ல போர் அடிச்சா பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரினா வாட் டு வாட்ச் மஸ்ட் வாட்ச் த்ரில்லர் மூவி தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன். குட் நைட் 2023ல தமிழ்ல ரிலீஸ் ஆயிருக்க ஒரு ஃபீல் குட் ரொமான்டிக்கல் டிராமா மூவி. இந்த மூவில மணிகண்டன், மேத்தா, ரமேஷ் திலக்னு ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க. இந்த மூவியோட ஷார்ட் அண்ட் ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கதையோட ஹீரோவான மணிகண்டனுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்னோரிங் ப்ராப்ளம் இருக்கு, கொட்டாய் விடுற ப்ராப்ளம் இருக்கு. தூக்கத்துல கொட்டாய் விடுறதுனால ஒருத்தன் வாழ்க்கையில என்னென்ன பிரச்சனை வருதுங்கிறதே படமா எடுத்திருக்காங்க. அதனால அவருக்கு லவ் ஃபெயிலியர் ஆகுது, ஃபேமிலியில ஏகப்பட்ட சண்டை சச்சரவெல்லாம் வந்துட்டு இருக்கு. அந்த மாதிரி டைம்ல அவருக்கு பிடிச்ச ஒரு பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கிறாரு. அந்த பொண்ணுக்கு இவரோட கொரட்டினால வரக்கூடிய பிரச்சனை எல்லாம் என்ன, அந்த உண்மை தெரிய வந்ததுக்கு அப்புறம் அவங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய ட்ராஜடி டிராமா என்ன, ஹீரோ ஹீரோயின் ஒன்று சேர்ந்தாங்களா இல்லையாங்கிறதெல்லாம் இந்த மூவி பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. வீக்கெண்ட்ல பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான மஸ்ட் வாட்சான ஒரு ஃபீல் குட் டிராமா மூவி தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன். டாடா 2023ல தமிழ்ல ரிலீஸ் ஆயிருக்க ரொமான்டிக்கல் காமெடி டிராமா மூவி. இந்த மூவில யார் யார் நடிச்சிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, கவின், அபர்ணா தாஸ்னு ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க. இந்த மூவியோட ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டான ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கதையோட ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேரும் பார்த்துக்கிறாங்க, பேசிக்கிறாங்க, காலேஜ் டைம்ல லவ் பண்றாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி பண்ண வேண்டிய ஒரு சில விஷயம் பண்ணதுனால ஹீரோயின் பிரெக்னென்ட் ஆகி குழந்தையும் பெற்றுக்கிறாங்க. அந்த குழந்தைய ஹீரோவே தனியாக எடுத்து வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயினுக்கு என்ன ஆச்சு, ஹீரோ ஹீரோயின் ஒன்று சேர்ந்தாங்களா, நம்ம கதையோட ஹீரோ எப்படி அவரோட குழந்தைய வளர்த்தினாருங்கிறதெல்லாம் இந்த மூவி பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. வீக்கெண்டில் போர் அடிச்சா பார்த்து என்ஜாய் பண்ணுற மாதிரியான டீசென்ட்டான எமோஷனல் ட்ராமா மூவி தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். சித்தா 2023ல தமிழ்ல ரிலீஸ் ஆயிருக்க எமோஷனல் ஃபீல் குட் ஃபேமிலி டிராமா மூவி. மஸ்ட் வாட்ச் தான் நான் சஜஸ்ட் பண்றேன், ரெக்கமெண்ட் பண்றேன். சித்தார்த்தா லீடோல எடுத்து நடிச்சிருக்காரு. ஷார்ட் அண்ட் ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கதையோட ஹீரோவான சித்தார்த் பார்த்தீங்கன்னா சித்தப்பாவா இருக்காரு. அண்ணன் இறந்ததுக்கு அப்புறம் அண்ணன் பொண்ணுன்னு சொல்லி எல்லாருமே ஒரு குடும்பமா நார்மலான ஜாலியான ஒரு லைஃப் லீட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ல ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்கு. அந்த பொண்ணுக்குமே அதே ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ் அண்ட் ட்ராஜடி டிராமாஸோட இருந்தாலும் ரெண்டு குழந்தைங்களும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க. அந்த ரெண்டு குழந்தைங்கள ஒரு குழந்தையோட வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளம் நடக்குது. அதுக்கு யார் காரணமா இருக்காங்க, அந்த குழந்தைக்கு என்ன ஆச்சுங்கிறதெல்லாம் இந்த மூவி பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. சைல்டு அபியூஸை பத்தி ப்ராப்பரா சொன்ன மெசேஜ் சூப்பரா இருந்தனால பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ரீசெண்ட் டேஸ்ல நடக்கக்கூடிய விஷயத்தை டீஸ் பண்ணி ரொம்ப ப்ராப்பராகவும் அழகாவும் ரியாலிட்டியை மிக்ஸ் பண்ணி கொடுத்ததுனால ஒர்த் டு வாட்ச் தான் நான் சஜஸ்ட் பண்றேன், ரெக்கமெண்ட் பண்றேன். அண்ட் பேரண்ட்டுக்குமே நல்ல ஒரு மெசேஜ் சொல்லியிருக்காங்க. மாமன்னன் 2023ல தமிழ்ல ரிலீஸ் ஆயிருக்க ஒரு பொலிட்டிக்கல் த்ரில்லர் டிராமா மூவி. இந்த மூவி மாரி செல்வராஜ் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த மூவில யாரா நடிச்சிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, உதயநிதி ஸ்டாலின், வடிவேலு, ஃபகத் ஃபாசில், கீர்த்தி சுரேஷ்னு ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க. இந்த மூவியோட ஷார்ட் அண்ட் ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, சேலம் மாவட்டத்தோட எம்எல்ஏவா இருக்கக்கூடிய நம்ம கதையோட ஹீரோட அப்பா ஆனா வடிவேலு பாத்தீங்கன்னா அந்த கட்சியோட மாவட்ட செயலாளரான ஃபகத் ஃபாசிலோட பேச்சை கேட்டு ஏங்கிட்டு இருப்பாரு. அது அவரோட பையனுக்கு பிடிக்காம இருக்கு. அந்த டைம்ல கீர்த்தி சுரேஷ் நடத்திட்டு இருக்கக்கூடிய இன்ஸ்டியூட்டுக்கு ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளம் வருது. அதுக்கு அடைக்கலமா நம்ம உதயநிதி ஸ்டாலின் சப்போர்ட் பண்ணி ஹீரோயின் கூட நிற்கும் போது வில்லனோட அண்ணன் பண்ணக்கூடிய பிரச்சனையினால அது அரசியல் பிரச்சனையா மாறுது. அந்த பிரச்சனைக்கு பஞ்சாயத்து பண்ண போன இடத்துல நம்ம கதையோட ஹீரோவான உதயநிதி ஸ்டாலின் தான் அப்பாவை அந்த மாவட்ட செயலாளர் முன்னாடி உட்கார சொல்லி கேட்கிறாரு. அங்க ஆரம்பிச்ச பிரச்சனையினால அவங்க வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய ட்ராஜடி டிராமா என்ன, எவ்வளவு கஷ்டத்தை ஃபேஸ் பண்ணி எவ்வளவு பெரிய இடத்துக்கு போனாலும் அந்த இடத்துல அவங்களை எப்படி வச்சு ட்ரீட் பண்றாங்கிறத அழகா உடச்சு பேசியிருக்க ஒரு அரசியல அழகா கண்ணு முன்னாடி காமிச்சிட்டு போயிருக்காங்க. ஏன்னா ஃபகத் ஃபாசில் பண்ணக்கூடிய அரசியல் இந்த ரியாலிட்டியில யார் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அது எப்படி மறைமுகமா சுட்டி கட்டுறாருங்கிறத அழகா இந்த மூவில போர்ட்ரேட் பண்ணிருக்காங்க. எல்லாருமே பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரி டீசென்டான ஒரு பொலிட்டிக்கல் த்ரில்லர் டிராமா மூவி. சொசைட்டிக்கு நல்ல சோசியல் மெசேஜ் சொல்லிருக்கனால பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. யாத்திசை 2023ல தமிழ்ல ரிலீஸ் ஆயிருக்க
ஒரு ஹிஸ்டாரிக்கல் டிராமா மூவி. இந்த மூவியோட ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டான ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டிங்கன்னா, பாண்டியர்கள் சேர சோழர்களை போரில் ஜெயிச்சுட்டு ஆட்சி பண்ணிக்கிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி டைம்ல ரணதீர பாண்டியன் தான் பாண்டியர்களோட மிகப்பெரிய ஒரு போர் தலைவனா இருந்து வழி நடத்திக்கிட்டு இருக்காரு. சோழர்களை சப்போர்ட் பண்ணி கூட நின்று எய்னர் குல கோதி வந்து அவரை எதிர்த்து நின்று போர் போடுறாரு. இப்போ ரணதீர பாண்டியனுக்கும் கோதிக்கும் நடுவில் இருக்கக்கூடிய கிளாஷ் என்ன, இந்த வாரில் யாரு ஜெயிச்சாங்க, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஆட்சி அரசியல் அதிகாரம் யாருதுங்கிறதெல்லாம் இந்த மூவி பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. வீடியோல பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான டீசென்ட் வாட்சான ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவி தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன். ஜிகிர்தண்டா டபுள் எக்ஸ் 2023 தமிழ்ல ரிலீஸ் ஆயிருக்கு கேங்ஸ்டர் காமெடி டிராமா மூவி. கார்த்திக் சுப்ராஜ் இந்த மூவி டைரக்ட் பண்ணிருக்காரு. இந்த மூவில யாரா நடிச்சிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, ராகவா லாரன்ஸ், எஸ் ஜே சூர்யா, நிம்சா சஜன், நவீன் சந்திரா, டைன் ஷாம் ஷாக்கோன்னு ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க. ஷார்ட் நடனம் ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, 3 டிஃப்ரெண்டான ஸ்டோரிஸை இன்ஸ்பயர் பண்ணி பயங்கரமா உருட்டி பரட்டி பொலிட்டீஷியன்ஸ் எல்லாத்தையும் அரளர் விட்டு சினிமாவை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி வேர்ல்டு வில்ல கலக்கி நான் ஒரு கேங்ஸ்டர் காமெடி டிராமா படம் கொடுக்குறேன். அதை டபுள் ட்ரீட்டா ஜிகிர்தண்டா 2014 வந்ததை விட மாஸ் மசாலாவோட கொடுத்துருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்கக்கூடிய ஒரு நல்ல மூவியை மிஸ் பண்ணிடாதீங்கன்னு தான் சொல்லுவேன். நான் ஹைப் ஏற்றுற அளவுக்கு நல்லா இருக்கு, போய் கண்டிப்பா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டோரி ஆஃப் நரேஷன்ல நம்ம ராகவா லாரன்ஸ் பாத்தீங்கன்னா மதுரையோட ஒரு மிகப்பெரிய டானாவும் கேங்ஸ்டராவும் இருக்காரு. அவர் பாத்தீங்கன்னா ஒரு படத்துல ஹீரோவா நடிக்கணும்னு முடிவு பண்ணி கதை கேட்டு தேடிக்கிட்டு இருக்கும்போது கதை சொல்ல வரக்கூடிய எஸ் ஜே சூர்யா ஒரு போலீஸ் ஆபீசர் ஆகணும்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஆசையோட ஒரு மிகப்பெரிய டாஸ்க் எடுத்துட்டு வருவாரு. இந்த மதுரையோட டானா இருக்கக்கூடிய லாரன்ஸை முடிச்சு கட்டிட்டு அவருக்கு போலீஸ் வேலை கிடைச்சுங்கிற நம்பிக்கையில டைரக்டரா இவர் கூட பேசி பழகி படம் எடுக்கிற கேப்ல போட்டு தள்ளிடலான்னு களத்துல இருங்க. நம்ம எஸ் ஜே சூர்யா வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் அண்ட் ட்ராஜடி டிராமா என்ன, யாரை லவ் பண்ணாரு, எதனால உண்மையாவே டைரக்ஷனுக்குள்ள இறங்கி சினிமா எடுக்கணும்னு முடிவு பண்ணாரு, நம்ம கதையோட கேங்ஸ்டர் எப்படி ஹீரோவா மாறி உண்மையான ஹீரோவா மக்களுக்கு உதவி பண்ணாரு, மலைவாழ் மக்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன, 2 பொலிட்டிஷியன்ஸ் ஆட்டி வச்சுட்டு இருக்க ஊருக்குள்ள கேங்ஸ்டர் பண்ணக்கூடிய பிரச்சனைனால பொலிட்டிஷியனோட தம்பியா இருக்கக்கூடிய போலீஸ் ஆஃபீஸர் களத்துல இறங்கி பண்ணக்கூடிய சம்பவங்கள்லாம் என்ன, இந்த 3 ஸ்டோரியோட மிட் பாயிண்ட் எங்க கனெக்ட் ஆகுது, இந்த பிரச்சனைக்கெல்லாம் யார் பதில் சொன்னாங்கிறத இந்த மூவி பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. வீக்கெண்ட்ல போர் அடிச்சா ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரி டீசென்ட் வச்சுனா ஒரு கேங்ஸ்டர் காமெடி டிராமா மூவி சூப்பரா இருந்துச்சு. படத்துக்குள்ளே படம் எடுத்து இன்டர்வல்ல ஒரு சீனை வச்சு உங்களை பயங்கரமா இம்ப்ரெஸ் பண்ணிருப்பாங்க. ஹைலைட் ஆஃப் மூவினே சொல்லுவோம். வாவ் அண்ட் ஹை மூமெண்ட் இந்த மூவில எக்கச்சக்கமா இருந்துச்சு. கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் அல்டிமேட்டா சம்பவம் பண்ணியிருக்காங்க. எமோஷனலை தாண்டி சினிமா பாலிடிக்ஸ்னு சொல்லி எந்த ஒரு இடத்தையுமே விட்டு வைக்காம சர்க்காசம் பேசி சொசைட்டிக்கு ரியலாட்டிக்கான நல்ல மெசேஜஸை கொடுத்துட்டு போயிருக்கனால பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. விடுதலை 2023 தமிழ்ல ரிலீஸ் ஆன மூவி. வெற்றிமாறன் தான் இந்த மூவியை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த மூவில யாரா நடிச்சிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, சூரி, விஜய் சேதுபதி, ஜிஎம்னி ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க. இந்த மூவியோட ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டான ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, விஜய் சேதுபதி பெரும்பாலா மக்கள் இயக்க தலைவனா வாழ்ந்துகிட்டு இருக்காரு. ஒரு கம்யூனிஸ்டா போராளியா மக்களோட நிலத்தையும் மலைகளையும் அழிக்கணும்னு நினைக்கிற கவர்மெண்ட் கிட்ட இருந்து அதை காப்பாற்ற போராடுற இவரை வந்து போலீஸ் தேடி போறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ வாழ்க்கையில் ஏற்படுகிற ட்ராஜடி டிராமா என்ன, சூரிக்கு இதுக்கும் என்ன சம்பந்தம், விஜய் சேதுபதியை போலீஸ் பிடிச்சாங்களா இல்லையாங்கிறதுல இந்த மூவி பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. வீக்கெண்ட்ல பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரி ஒருத்தர் வச்சனா மஸ்ட் வச்சனா ஒரு த்ரில்லர் மூவியை மிஸ் பண்ணிடாதீங்கன்னு நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன். போர்த்தொழில் 2023 தமிழ்ல ரிலீஸ் ஆயிருக்க ஒரு சைக்கோ கில்லர் டிராமா மூவி. இந்த மூவில யாரா நடிச்சிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, அசோக் செல்வன், சரத்குமார்னு ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க. இந்த மூவியோட ஷார்ட் அண்ட் ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, 2010 திருச்சியில கண்டினியூஸ் ஆஃப் மர்டர் நடந்துகிட்டே இருக்கு. அந்த கேஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணக்கூடிய நம்ம கதையோட ஹீரோவான சரத்குமார் அண்ட் அவரோட அசிஸ்டன்டான அசோக் செல்வனுக்கு நடுவில் நடக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் அண்ட் ட்ராஜடி டிராமா என்ன, அவங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து அந்த கேஸை எப்படி கண்டுபிடிக்கிறாங்க, அந்த சைக்கோ கில்லர் யாரு, எதுக்காக இத்தனை பேரை கொலை பண்றாங்கிறதெல்லாம் இந்த மூவி பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. வாட்ரு வாட்ச் மஸ்ட் வாட்ச் ஆன ஒரு த்ரில்லர் மூவி தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன். டோன்ட் மிஸ் இட். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட். டாடா, பை பை, see you and love you all.